ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளில் நாம் கர்த்தரை நல்ல விதமாக துதித்து ஆராதித்து பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாக கொண்டாடிட்டுருப்போம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நாம் அதிகமாக தூக்கத்தை விரும்பக்கூடாதான். இது என்ன தூக்கத்தை விரும்பாதன்னு போட்டிருக்குது, அப்போனா நம்ம தூங்கவே கூடாதா என்ன அப்படின்னு கேட்போம். ஆனால் அப்படி இல்லை. தூங்க வேண்டிய நேரம் அப்படின்னு கர்த்தர் நமக்கு ஓய்ந்திருக்கிற நேரம்னு நிறைய கொடுத்துருக்குறாரு. அதுலேயும் நாம் கரெக்டாக போய் தூங்கி கரெக்டாக எழும்பணும். இதுலேயும் நாம் குறைபாடு வைக்கக்கூடாது. அதோடு தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமைக்கு பிசாசானவன் நிறைய பேரை அடிமை கொள்கிறான். உட்கார்ந்துருந்தாலும் தூங்குவாங்க, நின்றுட்டு இருந்தாலும் தூங்குவாங்க, படுத்தாலும் தூங்குவாங்க. அந்த மாதிரியான தூக்கம் கண்டிப்பாக நம்மளை தரித்திரத்துக்கு கொண்டு போய் தான் விடும். ஏன்னா அவங்க தூக்கத்தை அந்த அளவுக்கு விரும்புவாங்க. நான் இப்படியே உட்காந்து தூங்கிக்கிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமைக்கு பிசாசு அவங்கள தள்ளி வச்சுருப்பான். இன்னும் சில பேர் அதான் இத்தனை ஓய்வு நாட்கள் இருக்க, நாம் இதில் விடுமுறை எடுத்துக்கிடலாம், நல்லா கொஞ்ச நேரம் நம்ம தூங்கணும், என் கை கால்லாம் என்ன வலிக்குது அப்படின்னு வேலை நிமித்தம் பழுவை நினச்சி அவங்களுடைய இருதயம் தூங்கும். அதனாலேயும் தூங்குனா கண்டிப்பாக நம்ம தரித்திரத்தில் தான் கொண்டு போய் விடும். ஏன்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கும்போது அதுக்கு அடுத்த நாளும் கண்டிப்பாக அவங்களுடைய கண்கள் விழிக்காது. இது எல்லாத்துக்குமே பிசாசு ரொம்பவே அழகாக அடிமையாக்குறான் மனிதர்களை. இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தர் நம்மக்கிட்ட இன்னமும் நல்ல விதமான ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குறார். என்ன அப்படின்னா, கண் விழிச்சிருக்கணுமா. இப்போ இதில் 2 விதமான கண் விழிப்பு இருக்குது. ஒன்று நம்மளுடைய மாம்சீகமான கண்கள், இன்னொன்று ஆத்மாக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கண்கள். அது எப்படி அப்படின்னா, மாம்சீகமான கண் அப்படின்னா நம்ம கண் விழிச்சு இருந்தால் தான் நம்மளுடைய வேலைகளை செவ்வனே செய்ய முடியும். அப்படி செய்யும்போது நமக்கான ஊதியம் கிடைக்கப்படும். அப்போது ஆகாரத்தினால் நம்மளுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தலாம். இன்னொன்று ஆவிக்குரிய விதமான கண் விழிப்பு. அதில் நம்மளுடைய குடும்பத்திற்காக, நம்மளுடைய தேசத்திற்காக, இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரியான ஆகாரத்தை நம்மளுடைய ஆத்மாவுக்கு கொடுத்தா தான் அதுவும் புஷ்டியாக திருப்தியாகும். இந்த மாதிரியான கண் விழிப்புலையும் நாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்றும் இதே மாதிரி மாம்சீகமான தூக்கம், ஆவிக்குரிய தூக்கம்னு இருக்குது. ஆவிக்குரிய தூக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மாவை தூங்கியே விழ வச்சுருவோம். அது எழும்பவே எழும்பாது, அது அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா நாம் ஐஸ்வர்ய சம்பனரான இயேசு கிறிஸ்து கிட்ட அவருடைய அந்த அழகான ராஜா அரண்மனைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ரொம்பவும் தூங்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறாரு. அதிகமாக நம்ம தூக்கத்தை விரும்பும் போது நம்மளுடைய ஆத்மா தொய்ந்து போயிடும். அதே நேரம் நாம் மாம்சீகமான தூக்கத்தை விரும்பும்போது கண்டிப்பாக நமக்கான ஊதியம் கிடைக்கப்பெறாது. இப்படி 2 விதமான காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்மள்ட்ட பகிர்ந்து கொள்கிறாரு. இதில் நமக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆகாரம் ஆத்மாவுக்கு எவ்வளோ புஷ்டியை கொடுக்குது, நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ புஷ்டியை கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா, சில பேர் உடலை நல்லா வளர்த்து வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஆத்மா கூனி குறுகி போயிருக்கும். அப்படியே நம்ம செய்யக்கூடாது. நம்ம கண் விழித்து நம்மளுடைய வயிற்றுக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோன்னு சொல்லும்போது, அதே மாதிரி கண் விழிப்போட நம்முடைய ஆத்மாவையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? அதனால் நாம் இது எல்லாவற்றையும் குறித்து இன்றைக்கு தியானத்தில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம கேட்டு நல்ல விதமாக தூக்கத்தை விரும்பாதபடிக்கு கண் விழிச்சு இருக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கட்டும்னு ஜெபம் பண்ணிக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.